ஹலோ ஹலோ சி நேற்று வந்து யூபிஎஸ்சி அஃபிஷியல் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸ் போட்டிருக்காங்க. அது எந்த கொஸ்டின்னா இந்த கன்வென்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஒரு 4 கன்வென்ஷன்ஸ். அந்த கொஸ்டின் வந்து யூபிஎஸ்சி எக்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது கொஸ்டினில் கொடுத்த ஆப்ஷன்ஸ்லேயே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டின் எக்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லா கீயும் ஓரளவுக்கு ஓகே தான், ஒன்றும் பெரிய டிஸ்பியூட் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ ஜென்ரலாக மீதி 99 கொஸ்டினுக்குமே யூபிஎஸ்சி கொடுத்த கீ pretty டீசென்ட்டு தான், ஒன்றும் டிஸ்பியூட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்டு சிசேட்டில் தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்சி இந்த வருஷம் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்சிஸ் குறைஞ்சிருச்சு ஜென்ரலாக. பட் என்னென்னா, ஆர்சியை அதிகமாக நம்பி போனவங்கெல்லாம் கட் ஆஃபில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க. அதாவது நான் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்கிட்ட பேசின வரைக்கும் சொல்கிறேன், அவங்களாம் ஆர்சி சூப்பராக பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி நிறைய ஆர்சி பண்ணிவிட்டு குவான்ஸ் ரீசனிங் அதெல்லாம் குறைச்சிட்டாங்க. ஆனால் ஆர்சியில் கீஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ஆர்சியை நம்பி போனவங்கெல்லாம் சிசேட்டில் கட் ஆஃபில் மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் நான் எப்போவுமே கிளாஸ்லேயே அடிக்கடி சொல்வேன். ஆர்சி வந்து ஓகே, சில நேரம் ஒர்க் அவுட் ஆகலாம். பட் நிறைய நேரம் என்ன ஆகுனாக்கா சப்ஜெக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஆர்சி சில நேரம் கவுத்திடும். முடிஞ்ச அளவுக்கு குவான்ஸ் ரீசனிங் அதிகமாக பண்ணுங்கள். நான் எப்போவுமே கிளாஸில் சொல்கிற ஒரே விஷயந்தான். ஏன்னா குவான்ஸ் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் நம்ம போட போட அது ஃப்ளோ தெரியும். ப்ளஸ் ஆன்சர் தப்பாக வந்தாலும் நம்மளால் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இல்லையே நம்ம எங்கேயோ தப்பு விட்டுருக்கோம், இல்லை அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஏதாவது பிரச்சனைனாலும் நம்மளால் ஈஸியாக ஓரளவுக்கு யோசிக்க முடியும். இது வந்து குவான்ஸ் ரீசனிங்கில் ஒரு லாஜிக் இருக்குது. பட் ஆர்சியில் என்னென்னா லாஜிக் இருக்குது இல்லைன்னு சொல்கிறத விட சப்ஜெக்டிவிட்டி ஜாஸ்தி. இன்டர்பிரிட்டேஷனில் சப்ஜெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இந்த வருஷம் கொடுத்த ஆர்சி பேசேஜஸ் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. அதாவது பேசேஜோட வெக்காபுமே கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. கொஷின் அந்த டோன் எல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ஆர்சிஸில் கொடுத்த கீஸ்க்கு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் டிஸ்பியூட் ரைஸ் பண்ண போகிறேன்லாம் என்கிட்ட சொன்னாங்க. பட் தெரியலை, டிஸ்பியூட் ரைஸ் பண்ணி அதை யூபிஎஸ்சி எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணி எப்படி இதை பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. ஸோ அந்த இடத்துல என்னென்னா, ஒருவேளை சிசேட்டில் ஆர்சிஸில் சில கீஸ் டிஸ்பியூட் ஆகி அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஏதாவது மாற்றங்கள் நடந்தால், இல்லை யூபிஎஸ்சி ஒருவேளை ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் 2-3 கொஸ்டின்ஸ் ஆர்சிஸில் டியூ டு டிஸ்பியூட்னால ஸ்கிப் பண்ணால், அந்த மாதிரி சில மேஜிக் ஏதாவது நடந்தால் கட் ஆஃப் மிஸ் ஆகிடுமோ, சிசேட்டில் பார்டரில் நிற்கிறேனே, ஐயோ இந்த ஒரு ஆர்சி கொஸ்டின் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு மேபி எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஆர்சிஸில் கொடுக்குற டிஸ்பியூட்டுக்கு யூபிஎஸ்சி ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ஸ்டாண்டு. அண்ட் எனக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு இடையிலையும் ஒரே ஒரு மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி இருந்த யூபிஎஸ்சி சேர்மன் எல்லாருமே ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வாய் திறந்ததே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த நியூ சேர்மன் அஜய்குமார் சார், அவரே லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த வருஷம் பிலிம்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. போட்டுட்டு நாங்கள் கீஸுக்கு என்னென்ன சோர்ஸஸ் ரெஃபர் பண்ணோம், ஜென்ரலாக கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் கவர்மெண்ட்டில் ஆத்தென்டிக்காக இருக்கிற சோர்ஸஸ், ரிப்பீட்டட் நியூஸ் பேப்பர்ஸ், இதுலேருந்து தான் நாங்கள் எல்லாமே டெவலப் பண்ணியிருக்கோம். கீஸ் எல்லாம் அதில் தான் ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதனால் மோஸ்ட்லி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் டிஸ்பியூட் ரைஸ் பண்ணுங்கன்னு அவரே லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த ஒரு விஷயம் வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா யூபிஎஸ்சி இன்னொரு நியூ டைரெக்ஷன் ஆஃப் சேஞ்ச் இன் ரிஃபார்ம்ஸுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று மட்டும் கிளியராக இருக்குது. அவரே டஃப்னு ஒத்துக்கிட்டாரு. ஓகே ஃபைன், நல்ல வேலை ஒத்துக்கிட்டாரு, சந்தோஷம். எனக்குமே என்னென்னா, பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டஃப்பாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் சென்சிபிளாக டஃப்பாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய பாயிண்ட். அதாவது இந்த வருஷம் பேப்பர் வந்து கொஞ்சம் சென்சிபிளாக இல்லை, டஃப்பாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் சென்சிபிளாக டஃப்பாக இல்லை, அதான் பிரச்சனை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் கேளுங்களேன். அந்த நோபல் ப்ரைஸ் கொஸ்டின், ஒருத்தர் யூகேயில் பிறந்து அமெரிக்காவில் வேலை பார்த்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஹூ இஸ் தட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவ்வளோ ஃபேக்ட் தேவையா? நம்ம எல்லாருமே யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க என்ன பண்ணுவோன்னா, நோபல் ப்ரைஸ் கான்செப்ட்ஸ் படிப்போம், நேம்ஸ் படிப்போம் அஃப்கோர்ஸ். பட் ஆனால் ஒருத்தரோட பயோகிராஃபியெல்லாம் பெருசாக யாரும் படிக்கிறது இல்லை. பட் இந்த இடத்துல எதுக்கு அவ்வளோ ஒரு லெவல் ஆஃப்
டஃப்னஸ் ஃபேக்சுவல் லெவல் அவ்வளோ இருக்கணும், அது கொஞ்சம் சென்சிபிளாக இல்லையே அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரிங்களா? அது கொஞ்சம் சென்சிபிளாக இருந்திருக்கலாம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன்ஸ் ஒரு 4 மிஷன்ஸ் அப்ரிவேஷன் கொடுத்துட்டு இயர்ஸ் கொடுத்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க. சத்தியமாக என்னால் அதெல்லாம் ஒத்துக்கவே முடியலை. அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக போகிறவங்களுக்கு அப்படியே அவ்வளோ ஃபேக்சுவலாக ஒரு கொஸ்டின் தேவையா? இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியராக ஏஐ வந்துருச்சு. ஃபேக்ட்டுங்கிறது யார் வேணால் எப்போ வேணால் ஈஸியாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் அனாலிட்டிக்கலாக யோசிக்கிறது, அந்த அனாலிட்டிக்கல் எபிலிட்டி ஸ்கில் செட்டுங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் அதில் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சோ, அதனால் இந்த லெவல் ஆஃப் டஃப்னஸ் வந்து சரி அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவ்வளோதான். நான் டஃப்பாக இருக்கிற பேப்பரை எப்போவுமே நான் வந்து வெல்கம் பண்ணுற ஆள் தான். பட் இந்த லெவல் ஆஃப் டஃப்னஸ்ங்கிறத என்னால் கொஞ்சம் அவ்வளோ ஒரு வெல்கம் ஃபீச்சராக எடுத்துக்க முடியல. பட் ஸ்டில் இதுலேயும் தாண்டி நிறைய பேர் வந்து டீசெண்டான ஒரு கட் ஆஃப் ஜோனில் இருக்காங்க. நான் நம்ம ஆஸ்பிரன்ஸ் கிட்ட பேசினேன். நிறைய பேர் 90, 89 இந்த மாதிரிலாம் இப்போ இருக்காங்க. ஒரு ஃபியூ பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் ஆன் தி ஹோல் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக உட்காந்து படிக்கும்போது என்ன லைன் ஆஃப் தாட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, என்ன டைரெக்ஷன் ஆஃப் இதில் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதில் தான் இப்போ கொஞ்சம் ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் இயர் ப்ரிலிம்ஸ் 2026 கொஷின் பேப்பர். சரிங்களா? ஃபைன். என்னென்னா யூபிஎஸ்சி எப்போவுமே அன்பிரடிக்டபிள் சர்வீஸ் கமிஷன் தான். நானே நிறைய டைம் அதை எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, என்ன பண்ணுறது, இந்த மாற்றத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் இதுக்குமே நம்ம சேர்ந்து ரெடி ஆகிட வேண்டியதான். சரி, இவன் இப்படியும் கேட்பான், கேட்டு தொலைச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்மளே கொஞ்சம் மென்டலி அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ இதுதாங்க யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி கேன் சேஞ்ச் இட்ஸ் கலர் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வித்தவுட் நோட்டஸ். இது நான் அடிக்கடி கிளாஸில் ஸ்ட்ரெஸ் பண்ணுற விஷயம். அண்ட் இப்போ ரீசெண்டாக கோபிநாத் சார் கிட்ட பேசும்போது கூட அப்போ தான் சொல்லியிருந்தேன், சார் அவன் எப்போ என்ன மாற்றுவானே தெரியாது சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த வருஷம் பயங்கரமாக மாற்றி விட்டாங்க. பட் எனிவே, நேற்று யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ண கீஸ் வச்சு பார்க்கும்போது ப்ளஸ் இந்த 2-3 நாளாக நிறைய ஆஸ்பிரன்ஸ் கிட்ட டெல்லியில் நம்ம ஆஸ்பிரன்ஸு, தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸு, அப்புறம் ஆன்லைனில் இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸில் இருக்க ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசினேன். மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ பேசணும் எல்லாத்தையும் பேசினதை வச்சு என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்னோடய ப்ரெடிக்ஷன், கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி ஒரு 73 ± 3, ஜென்ரல் கேட்டகரி 73 ± 3, ஓபிசி 71 ± 3, இடபிள்யூஎஸ் 68 ± 3, எஸ்சி 61 ± 2, ST again around 61 ± 2. இந்த ரேஞ்சு தான் என்னோட ஒரு கெஸ், என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். இது பேஸ்ட் ஆன் நிறைய பேர்கிட்ட ஆஸ்பிரன்ஸ் கிட்ட பேசினது, அவங்கக்கிட்ட எடுத்துக்கிட்ட ஒப்பீனியன், அப்புறம் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ், ப்ளஸ் என்னோட இந்த 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த சில விஷயங்களை வச்சு இது நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷன். இந்த பாஸ்ட்டுமே ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் க்ளோஸாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா இந்த ± டாலரன்ஸ் லிமிட் வைக்கிறதுனால ஸோ ஓரளவுக்கு அந்த க்ளோஸ் ஒன்றில் வந்திருக்கு. ஃபாஸ்ட்லேயும் நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த வருஷமும் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மெயின்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே ஜென்ரலாகவே சொல்கிறேன், நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி ஓபிசியில் இருக்கீங்க, இல்லை இடபிள்யூஎஸில் இருக்கீங்க, ஒரு 70க்கு மேலே வரும், இல்லை ஈவன் 68, 69 இருந்தால் கூட படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னும் ஒரு வாரத்தில் எப்படியும் ஒரு ரிசல்ட் வந்துடும், 10 நாளுக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாதீங்க. இந்த ஜோனில் இருந்தாலே படிக்க ஆரம்பிச்சிருங்க, வெயிட் பண்ணாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி மற்ற SC ST கேட்டகரி அவங்க வந்து ஒரு 63, 64 அந்த ரேஞ்சில் இருந்தாலே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் இடபிள்யூஎஸில் இருக்கீங்கன்னா ஒரு 67 அந்த ரேஞ்சில் இருந்தாலே படிக்க ஆரம்பிச்சிருங்க. மெயின்ஸுக்கு இந்த ஒரு 10 நாள் இல்லை ஒரு வாரங்கிறத வேஸ்ட் பண்ணிட வேணாம். சரிங்களா? ஃபைன். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். சில ஆஸ்பிரன்ஸ் எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க வந்து செல்ஃபாகவே 2-3 வருஷமாக கஷ்டப்பட்டு படித்தேன் சார், இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன், ஆனால் என்னால் அதை ட்ராக் பண்ண முடியலை. ஸோ நான் இனிமேல் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக படிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இன்ஸ்டியூட் வர்றேன், எனக்கு கைட் பண்ணுங்கள், கிளாஸஸ் அட்டன் பண்ணுறேன், எனக்கு ஃபீஸ் ஏதாவது கொஞ்சம் குறைச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி இருக்கிற ஆஸ்பிரன்ஸ், அதாவது ஏற்கனவே கொஞ்ச நாள் செல்ஃப் ஸ்டடி பண்ணி இந்த அட்டெம்ப்ட் கொடுத்து சரியாக பண்ண முடியலை, சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணணும், சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும்னு நினைக்கிற ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே டெஃபினட்டாக நம்ம இன்ஸ்டிடியூட் சார்பாக வந்து ஃபீஸ் நிறையவே கன்செஷன் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் அந்த மாதிரி இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் வாங்க, உங்களுக்கு டெஃபினட்டாக ஃபீஸ் நிறையவே குறைச்சே பண்ணுறோம். ஏன்னா உங்களோட அந்த செல்ஃபாக போட்ட எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் வேல்யூ பண்ணுறோம். அது கூட இப்போ நீங்கள் திருப்பியும் வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ வி ரியலி வாண்ட் டு சப்போர்ட் யூ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆஸ்பிரன்ட்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் இன்ஸ்டியூட் வாங்க, உங்களுக்கு ஃபீஸ் நிறைய கன்செஷன் கொடுப்போம். அண்டு நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இந்த இயர் படிங்க. அடுத்த வருஷம் நீங்கள் இந்த சிஸ்டமேட்டிக் ப்ரிப்பரேஷன் வித் நம்ம டெஸ்ட் பேட்சோடு பண்ணும்போது உங்களுக்கு அந்த குவாலிட்டி டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு தெரியும். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் அதோட ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.